அன்பினர்களே, வளைகுடாவில் அமெரிக்காவின் இராணுவ முகாங்கள் மாத்திரமில்லாமல் அமெரிக்க நிறுவனங்களையும், அதாவது வளைகுடாவில் இருக்கின்ற அமெரிக்க நிறுவனங்களையும் இலக்கு வைத்து மிகப்பெரிய தாக்குதல்களை ஈரான் தொடர்ச்சியாக அள்ளி வருகின்றது. அந்த வகையில் பஹ்ரைனில் உள்ள அமேசான் தரவு உட்கட்டமைப்பின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் இன்று உரிமை கோரியிருக்கின்றது. இந்த செய்தி தற்பொழுது ஜெருசலம் போஸ்ட், இஸ்ரேலில் இருக்கின்ற ஜெருசலம் போஸ்ட் செய்தி வெளியிருக்கின்றது. பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்க அமேசான் நிறுவனத்தின் மிகப்பெரிய பாதிப்புகளை அது வெளியிட்டு வருகின்றது. பஹ்ரைனில் உள்ள அமேசான் வெப் சர்வீஸ் நிறுவனத்தின் டேட்டா சென்டர் தரவு மையம் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை தாக்குதல் இன்று அதிகாலை நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆட்டோமேட்டட் டேட்டா சென்டர், நவீன கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் தரவு மையங்கள், டேட்டா சென்டர் பெரும்பாலும் முழுக்க தானிங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இயங்கக்கூடியது. ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அமேசான் நிறுவனத்தை டார்கெட் வைத்து தாக்கி இருக்கின்றது ஈரான். அமேசான் நிறுவனம் பஹ்ரைனில் தனது தரவு பிராந்தியத்தை தொடங்கியதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் உள்ளூர் நிறுவனங்கள் வழியே மறைமுகமாக பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு தொழில்நுட்பத்துக்கு வழங்கியிருக்கின்றது, தொழில்நுட்ப வளங்களை வழங்கி இருக்கின்றது மற்றும் கிளவுட் சார்ந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளதாகவும் பஹ்ரைன் பொருளாதார வளர்ச்சி கழகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இப்பொழுது பஹ்ரைன் தலைநகர் மனாமாவுக்கு அருகிலுள்ள அல்காமிஸ் பகுதியில் அமைந்துள்ள அமேசான் நிறுவனத்தின் பிராந்திய தலைமையகம் மீது மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் தொடுத்திருக்கிறது. இன்று அதிகாலை 2:30 மணிகளவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அதிநவீன ஆளில்லா விமானம் மூலம் குறைந்த தூர ஏவுகணைகள் வீசப்பட்டதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கட்டிடத்தின் ஒரு பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது. முக்கிய சேவையங்கள், சேவஸ் மற்றும் தரவு சேமிப்பு அமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்பு படையினர் விரைந்து செயல்பட்டதாகவும் பஹ்ரைன் செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த செய்திகளை ஜெருசலம் போஸ்ட் வெளியாகிருக்கிறது. இந்த தாக்குதலால் பஹ்ரைன் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் அமேசான் கிளவுட் சேவைகளை பயன்படுத்தும் பல நிறுவனங்களின் இணையதளங்கள் மற்றும் அப்ளிகேஷன்ஸ் முடக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இருப்பினும் பிராந்தியத்தில் நிலவும் பதட்டம் மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் இலக்கு வைக்கப்படுவதன் பின்னணியில் இது சந்தேகிக்கப்படுகிறது. ஆனால் ஈரான் இன்னும் ஒரு செய்திகளில் உரிமை கோரியிருக்கிறது. இது ஒரு பயங்கரவாத செயல் என்ற கண்டனம் தெரிவித்துள்ளது பஹ்ரைன் அரசாங்கம். அமெரிக்க தூதரகம் தனது ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. பஹ்ரைன் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க நிறுவனமான அமேசானுக்கு சொந்தமான மத்திய தரவு உட்கட்டமைப்பை தனது விண்வெளி படை பல குரூஸ் ஏவுகணைகளை கொண்டு குறிவைத்ததாக இஸ்லாமிய புரட்சி காவல் படை இன்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க நிறுவனமான அமேசானுக்கு சொந்தமான மத்திய தரவு உட்கட்டமைப்பை தனது விண்வெளி படை பல குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை இன்று செவ்வாய்க்கிழமை மாலை உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் உட்கட்டமைப்பு அளிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ள அதே வேளை ஒரு அறிக்கையில் இந்த தாக்குதல் அப்படையின் விண்வெளி படை பிரிவால் பல குரூஸ் ஏவுகணைகளை கொன்று தாக்கப்பட்டதாக ஈரான் பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றது. பஹ்ரைன், அமெரிக்கா மற்றும் அமேசான் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. உட்கட்டமைப்பு மீதான கூட்டை தவிர உயிரிழப்பு புள்ளி விவரங்கள் அல்லது குறித்த சேத மதிப்பீடுகள் இதுவரையும் வெளியாகவில்லை. சமீபத்திய நாட்களில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக பிராந்தியத்தின் பல நாடுகளில் அமெரிக்க ராணுவம் பயன்படுத்துவதாக கூறப்படும் வசதிகள் மற்றும் தளங்களை குறிவைத்து ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தங்கள் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை எட்டவும் இரு தரப்பினரும் ஜூன் மாதம் பாகிஸ்தானில் மத்தியஸ்தத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டியிருந்தாலும் துப்பாக்கி சண்டைகளும் தொடராக வருகிறது. இப்பொழுது அதாவது நாளை முதல் இன்று ஆரம்பித்து விட்டார்கள். நாளை முதல் நேரடி துப்பாக்கி சமர் நடைபெறுவதற்கான மிக அதிக வாய்ப்புகள் வந்துட்டது.
ஜோர்தானில் ஒரு பகுதியில் அது ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பந்தர் அப்பாஸ் வழியாக நேரடி துப்பாக்கி சம்பவம் நடப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான அமேசானின் தரவு உட்கட்டமைப்பு மீது IRGC தாக்குதல் நடத்தியதாகவும் அது உத்தியோகபூர்வமாக பல ஊடகங்களுக்கு செய்தியை கொடுத்திருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் விண்வெளி படை பிரிவு ஆபரேஷன் நஸ் 2 நடவடிக்கையின் 24வது அலை தாக்குவதாக பஹ்ரைனில் உள்ள அமேசான் நிறுவனத்தின் தரவு மையத்தை இலக்கு வைத்து பல குரூஸ் ஏவுகணைகளை ஏவியதாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் அமேசான் நிறுவனத்தின் மத்திய தரவு உட்கட்டமைப்பு முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் சேதங்கள் மதிப்பீடுகள் நாளை காலை வெளிவரும் என்றும் IRGC தெரிவித்துள்ளது. ஈரானின் டாகோவின் பகுதியில் உள்ள அணுசக்தி நிலையத்தின் கட்டுமான பணிகள் மீது அமெரிக்க ராணுவம் அண்மையில் வான்வழி தாக்குதலை நடத்தியது. சிவிலியன் மற்றும் உட்கட்டமைப்பு மீதான இந்த அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு உடனடி பதிலடியாகவே பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க நிறுவனமான அமேசானின் தரவு மையம் மீது ஈரான் தாக்கியுள்ளதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. அமேசான் வெப் சர்வீஸ் நிறுவனம் மத்திய கிழக்கில் தனது முதல் தரவு பிராந்தியத்தை பஹ்ரைனில் 2019ஆம் ஆண்டில் தொடங்கியது. இந்த மையங்கள் மூலம் வளைகுடா நாடுகளில் பல்வேறு வங்கி அமைப்புகள், வணிக மற்றும் அரசு சார்ந்த கிளவுட் சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சமீப கால மோதல்களின் காரணமாக இப்பகுதியில் உள்ள அமேசான் உட்கட்டமைப்புகள் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் இடையான மோதல் ராணுவ தளங்களை தாண்டி தற்போது அமெரிக்க நிறுவனங்களின் டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப கட்டமைப்புகள் மீதும் பரவி இருப்பது உலகளாவிய வர்த்தக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளையும் ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணியிருக்கின்றது. இதேவேளை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. IRGC இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி அறிவித்திருந்தாலும் பஹ்ரைன் அரசாங்கமோ அமெரிக்க தரப்போ அல்லது அமேசான் நிறுவனமோ இது குறித்து உடனடியாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் வெளியிடவில்லை என்பதும் ஒரு தகவல். பஹ்ரைன் நாட்டு வான்வெளியில் ஈரான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அளித்துள்ளதாக பஹ்ரைன் அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் எந்தெந்த இடங்கள் சேதமடைந்தன என்பது குறித்த தரவுகளை அது உடனடியாக வெளியிடவில்லை. அமெரிக்க ராணுவம் மற்றும் அமேசான் நிறுவனம் தரப்பில் இந்த தாக்குதல் குறித்த நேரடி மற்றும் முழுமையான அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் இதுவரையும் வெளியாகவில்லை. ஜூன் மாதம் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் மிக உச்சம் தொட்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் மிக தீவிரமடைந்து வருகின்றது. அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் பகுதி ஜோர்டான், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் தொடர்ச்சியாக வான்வழி எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டு வருவதுடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர்ச்சூழம் உச்சத்தை எட்டியிருக்கின்றது. இதேவேளையும் வளைகுடா முழுவதும் ஈரான் தாக்குதல் செய்யக்கூடிய பகுதிகளில் அலாரம் ஒலிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இஸ்ராயல் நிம்மதியாக தூங்குகின்றது. வளைகுடா முழுவதும் வெளிநாட்டு வேலையாளர்கள் தங்கள் முகாம்களில் இடங்களில் தங்கியிருப்பதாகவும் அரபு செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆக நாளை புதன்கிழமையும் மிகப்பெரிய தாக்குதலை எதிர்பார்க்க முடியும் என்பதுடன் மீண்டும் மற்றொரு கனவில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.